நம்ம இந்த கடந்த ஒரு 2-3 வாரங்களாக இந்த பரமண்டல ஜெபத்தை குறித்து நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நம்ம பார்த்தோம் எங்கள் பிதாவே என்பதை குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு அடுத்தபடியாக அந்த ஜெபத்தில் உள்ள மத்தேயு 6வது அதிகாரம் 9 - 13 வரை நம்ம வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாக செல்வோம். மத்தேயு 6வது அதிகாரம் 9 - 13 வரை நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தது. வாசியுங்கள். இல்ல, 9வது வசனத்திலிருந்து வாசி. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்பதே. ஆமென். அதாவது இது சொல்லி கொடுத்ததுல முதல்ல அந்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை பார்த்துட்டோம். அடுத்து 6 காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். 6 வேண்டுதல்கள் என்ன? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த 3 என்னன்னா ஆண்டவருக்குரிய காரியங்களுக்கான வேண்டுதல். முதலாவது 3 வேண்டுதல் என்ன? ஆண்டவருக்குரிய காரியங்களை குறித்த வேண்டுதல். அடுத்து என்ன? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும், எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்காமல் எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை என்று ரசித்துக் கொள்ளும். இந்த 3 காரியமும் நம்மை சார்ந்தது. இந்த முதல் 3 என்னன்னா ஆண்டவரை சார்ந்தது. அதுல இந்த முதலாவது இன்றைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாமம் என்பது அவருடைய பெயர். ஆண்டவருடைய பெயர் என்ன? பரிசுத்தப்படுவதாக. அதாவது பரிசுத்தப்படுவதாக, ஆண்டவருடைய பெயர் பரிசுத்தப்படக்கூடியதாய். எப்படி பிதாவாகிய தேவனுடைய பெயர் எப்படி பரிசுத்தமாக வேண்டும்? பரிசுத்தம், அவர் பரிசுத்தமான தேவன், அவருடைய பெயர் பரிசுத்தமாக பிரஸ்தாபப்பட வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு ஜெபம். இப்போ ஒரு பெயர் அப்படின்னு சொன்னா அந்த ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. சரியா? இப்போ ஒருத்தரோட பெயர் ஒவ்வொருடைய பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா என்னன்னா அந்த பெயரினுடைய அர்த்தத்துல உள்ள குணங்கள் அவர் யார் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் பெயரை சொன்னாலே, ஒருத்தர் பெயர் சொல்லி அவர் வர்றேன்னு, உங்க வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னார்னா உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு லேட்டா வருவார்னு. ஏன்னா என்ன? அவரு அப்படித்தான். ஒரு சிலர் சொன்னாங்கன்னா அவங்க நேரத்துக்கு வருவாங்கன்னு தெரியும். இப்படி ஒவ்வொருத்தரையும் என்னன்னா அவங்களுடைய பெயர் சொன்னாலே உங்களுக்கு இவர் இப்படித்தான். எப்படி? நீங்க அவரை பற்றி அறிந்து கொண்ட விதம், அவர் நடந்து கொண்ட விதத்தின் மூலமாய் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு சரித்திரபூர்வமான ஒரு தொடர்பு உண்டாகிறது. இப்போ ஒருத்தரோட பெயர் சொன்ன உடனே அவரை குறித்த ஒரு குணாதிசயங்களும் தெரியக்கூடியதா இருக்கிறது. சரியா? இப்ப ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய நாமம் பரிசுத்தமான நாமம், என்னுடைய பெயரை நீ வீணாக எடுத்து உபயோகப்படுத்தாதே என்பது ஒரு பிரதான கட்டளையாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க யாத்திராகமம் 20வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிங்களேன். அதுல பார்த்தீங்கன்னா தெரியும். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அதாவது என்ன சொல்றாரு? என்னுடைய பெயரை நீ தப்பா உபயோகப்படுத்தாத. நீ அப்படி பண்ணினேன்னா என்ன ஆகும்? நீ தண்டிக்கப்படுவாய்.
இப்ப அந்த ஆண்டவருடைய நாமம் என்பது என்ன, அவருடைய பெயர் என்பது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது யோவான் 8வது அதிகாரம் 58வது வசனத்துல என்ன சொல்றாரு? நானாகவே இருக்கிறேன். எப்படி மோசேயிட வரும்போது, ஆண்டவரே என்னை யாரு கூப்பிட்டா நான் எப்படி சொல்றது? யாத்திரா 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல பார்க்கும்போது நான் யாருன்னு சொல்லி போய் சொல்றது? யாரு? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவர். இந்த யாத்திரா 34வது அதிகாரத்துல 5லிருந்து 7 வரை உள்ள வசனங்கள்ல தன்னுடைய பெயரை சொல்றாரு. அந்த பெயர் என்னன்றதை பாருங்க. யாத்திராகம் 34வது அதிகாரம் 5லிருந்து 7 வரை. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி, கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி அங்கே அவன் அருகே நின்று, சரி, கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் தன்னுடைய பெயரை கூறினார். நாமம்னு உடனே நீங்க வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க. பெயரும் நாமம் என்பது ஒன்றுதான். சரியா? கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, சரி, அவர் கர்த்தர், அவர் பேர் என்ன? கர்த்தர். என் பேர் என்ன? கர்த்தர். சரி, கர்த்தர் இரக்கமும் கிருபையும், அதாவது பெயரை சொல்றாரு. என் பேரு என்ன? கர்த்தர். கர்த்தருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். நான் கர்த்தர் அப்படின்னா என் பேர் என்ன? இரக்கம், உருக்கம், நீடிய பொறுமை, சாந்த குணம். இதெல்லாம் என் பேருன்னா என்ன? இதெல்லாம் சேர்ந்ததுதான் என் பேரு. சும்மா கிடையாது. என் பேருன்னு என்ன? இரக்கம், உருக்கம், சாந்த குணம், கோவப்படாம உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்தி நான் எல்லாம் செய்யக்கூடிய என் பேருன்னு சொன்னாலே அது வெறும் கர்த்தர்னு சொல்ல முடியாது. பேரை சொன்னா வெறும் கர்த்தர் கிடையாது. நான் கர்த்தர்னா என்ன? இரக்கம், உருக்கம், சாந்த குணம், நீடிய பொறுமை, இதெல்லாம் உள்ளதான் என்னுடைய பெயர். அப்ப என்னன்னா, ஆண்டவருடைய பெயரை சொன்ன மாத்திரத்துல என்னன்னா, அது ஒரு பரிசுத்தமான நாமம், ஒரு சுத்தம், பரிசுத்தம், ஒரு பரிபூரணமான சுத்தம் உள்ள ஒரு நாமம் தான் தேவனுடைய நாமம். இந்த கல்லு நான் பீச்சில் இருந்து எடுத்தது. பீச்சுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கல்லு அலை அடிச்சு வரக்கூடிய ஒரு இது. கருப்பான கல் இருக்கு, எல்லெல்லாம் கலரும் கிடக்கு, கருப்பு கிடக்கு. ஆனா இந்த கல் என்ன ஆகுதுன்னா, ஒன்னோட ஒன்று உரசி அப்படி முழுமையா வெள்ளையாக வரக்கூடியது. தண்ணி அடிச்சு பரிசுத்தமாக அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பியூரா ஒயிட்டா வரக்கூடியதாக. என்னன்னா, அவர்கிட்ட இருக்கிற அந்த பரிசுத்தம் நமக்குள்ள வரணும். இதுதான் இந்த ஜெபம். ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும்போது, ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தம் எங்க வரணும்? எனக்குள்ள உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதைத்தான் அந்த ஜெபம். ஆண்டவருடைய குணாதிசயம், ஆண்டவருடைய பெயர் ஒன்று, அந்த நாமம் எனக்குள்ள விளங்க வேண்டும் என்பதற்கானதான் ஜெபம். அந்த நாமத்தை நம்ம எப்படி வழங்குகிறோம், எப்படி உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியை குறித்து. சங்கீதத்துல அவருடைய பெயரை குறித்து நிறைய இருக்கிறது. இந்த இதை கொடுத்திருக்கு. சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நல்ல கவனிங்க. உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஏன்? உம்மை தேடுகிறவர்களை நீ ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீங்க உங்களை தேடி ஒருத்தர் வந்துட்டாருன்னா நீங்க அவங்களை கைவிட மாட்டீங்க. அதனால உங்க நாமத்தை நம்பி இருக்கிறவர்கள். அடுத்து 7வது அதிகாரம் 17வது வசனம் வாசி. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து, உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி என்ன? அவருடைய நாமத்தை நான் துதித்து அதற்கு கீர்த்தனம் பண்ணி அந்த நாமத்தை நான் ரொம்ப சந்தோஷமாக அதை துதிக்க கூடியதாய் அவருடைய நாமத்தை செய்வேன், அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடியது. அடுத்த சங்கீதம் 102:17. அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்திற்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லோரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். என்ன? கர்த்தருடைய நாமத்தை அறிந்தா அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்களா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தேவன். நீங்க முதலாவது என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா, அந்த நாமத்திற்கும் இதற்கும் என்ன ஒரு பெரிய தொடர்புனா, முதலாவது நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்? எங்கள் பிதாவே.
இப்ப நம்ம பிதா என்கிற உறவின் அடிப்படையில தான் வர்றோம். இந்த உறவின் அடிப்படையில வரும்போது நம்ம முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம், நான் யாரு குடும்பத்துல இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் என்ன, என்னுடைய தகப்பன் யார் என்று என்னுடைய தகப்பனுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தக்கூடியதாக நான் காரியம் செய்கிறேன். நான் மட்டும் இல்ல, நான் அந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது பூமியில் உள்ள குடிகள் எல்லாம் அந்த நாமத்திற்கு பயப்படக்கூடியதாக, அந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணக்கூடியதாக வரக்கூடியதாக. சங்கீதம் 113 1 3 வரை வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. என்ன, என்னுடைய தகப்பனுடைய பெயர், என்னுடைய தகப்பனுடைய நாமம் துதிக்கப்படத்தக்கதாக, எல்லா திசைகளிலும் எல்லா நேரங்களிலும் துதிக்கப்படத்தக்கதாக. அடுத்து சங்கீதம் 20:7 வாசிங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நல்ல கவனிங்க, எங்களுடைய தேவனாகிய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இது நம்ம என்னன்னா, சில வேளைகள்ல நம்ம எதை குறித்து பாராட்டுவோம்னா, நம்ம வேலைய, நம்மளுடைய தகுதிய, நம்மளுடைய நான் பெரிய நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடியவனாக்கும், நான் நல்லா பாடக்கூடியவனாக்கும், நான் நல்லா ஜெபிக்க கூடியவனாக்கும், நான் நல்லா சமைக்கக்கூடியவனாகும், நான் நல்ல ஐடி கன்சல்டன்ட் ஆக்கும், நான் நல்ல டாக்டர் ஆக்கும், நான் நல்ல லாயர் ஆக்கும், நான் நல்ல டீச்சர் ஆக்கும், நான் நல்ல குக். இப்படி ஏதாவது என்னன்னா நம்மளுடைய காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஏன்னா அங்க என்ன, அந்த காலத்துல குதிரை ரதங்களும் இதுதான் ஒருவனுடைய வல்லமையை, ஒரு ராஜாவினுடைய வல்லமையை காட்டக்கூடியது அவன் வைத்திருக்கிற குதிரை ரதங்கள். அதனால ஒரு ராஜா தான் யார் என்பதை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும்னா, என்கிட்ட 20,000 குதிரை இருக்கு, என்கிட்ட இவ்வளவு பெரிய படம் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு பெரிய சேனை இருக்குன்னு சொல்றது அது அவனை குறித்து பெருமை பாராட்டக்கூடியது. ஆனா நாங்களோ என்ன வைத்திருந்தாலும் அதை பத்தி இல்ல, நான் யாரை வைத்திருக்கிறேன், நான் யாரை நம்பி இருக்கிறேன் என்று பிரஸ்தாபப்படுத்தக்கூடியதாய். இந்த பழைய ஏற்பாட்டுல இந்த மாதிரி தேவனுடைய நாமத்தை குறித்து, தேவனை குறித்து கீர்த்தனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். நம்ம போன முறை பார்த்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தையாய் இருந்த தேவன், யோவான் 1:1 சொன்னது போல அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் செய்தது. அந்த அது தேவனுடைய மகிமையை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதா இருந்தது. அந்த ஆண்டவர் தன்னுடைய ஜெபமாகிய யோவான் 17வது அதிகாரத்துல தான் ஜெபிக்கும் போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, அதாவது நான் நீங்க சொன்ன எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்டேன். நீங்க 3வது 4வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, நான் வந்தேன் ஆண்டவரே, நீங்கள் சொன்ன எல்லா காரியங்களையும் இங்க செய்து முடித்து விட்டேன், நீங்க எனக்கு என்ன வேலை வச்சிருந்தீங்களோ அந்த வேலைகளை செய்து முடித்து விட்டேன்னு சொல்லிட்டு அந்த 6வது வசனத்துல யோவான் 17:6 வாசிங்களேன். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். பாத்தீங்களா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க எனக்கு கொடுத்த எல்லாருக்கும் எதை நான் வெளிப்படுத்துறேன், நீங்கள் யார், இந்த பிதாவாகிய தேவன் யார் என்பதை நான் வெளிப்படுத்தினேன். என்ன, ஆண்டவருடைய பெயரை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய வேலையை கிறிஸ்து செய்கிறார். நீங்க நல்லா இந்த கண்ணோட்டத்துல பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் பிதாவிட்ட போறேன், நீங்க எதை என்னுடைய நாமத்தினால வேண்டிக் கொண்டாலும் அதை உங்களுக்கு என் பிதா கொடுப்பார், ஏன்னா நான் பிதா கிட்ட போறேன். அதே யோவான் 17வது அதிகாரத்துல அந்த ஜெபத்தினுடைய கடைசி வசனம் 23வது வசனம் நினைக்கிறேன். யோவான் 17 கடைசி வசனம் வாசிங்க. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும். நல்லா கவனிங்க, சீஷர்கள் உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறார். முதல்ல ஆண்டவர் தனக்காக ஜெபிக்கிறார், அடுத்து சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார், பின்பு எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறார். அப்ப ஜெபிக்கும் போது என்ன சொல்றாரு, நீங்க என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்கள் எல்லாரிடத்திலும் இருக்கும்படிக்கு
நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். ஆண்டவருடைய வேலை என்ன சொல்றாரு? நான் வந்தேன், நீ கொடுத்த எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். யாருக்கு? சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினேன். இப்போ உலகத்துல இருக்க எல்லாருக்கும் சொல்றாரு, நீங்க என் மேல வைத்த அன்பு அவர்களுக்குள் இருக்கும்படிக்கும், அவர்களுக்குள் நான் இருக்கும்படிக்கும் என்ன செய்ய போறேன்? உங்களுடைய நாமத்தை ஏற்கனவே அவர்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். நீங்க யாருங்கிறத வெளிப்படுத்திட்டேன். அது மாத்திரம் இல்ல, இன்னமும் அதை செய்வேன். இப்போ பரிசுத்த ஆவியின் வடிவத்துல வந்து நமக்குள்ள வசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள் இருக்கும்போது நமக்குள்ள என்ன செய்வாரு? பிதாவினுடைய நாமத்தை நமக்கு தெரியப்படுத்தக்கூடியதாக. ஆண்டவர் யார்? அவர் என்ன வகையான ஆண்டவர்? நீங்கள் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியதாய் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை நமக்குள் பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய காரியத்தை அவர் செய்வார், செய்து கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருந்தார், இனிமேலும் செய்வார். எப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை நமக்கு விளங்கக்கூடியதாக. ஏன்னா தேவன் யார் என்று உங்களுக்கு தெரிந்து கொண்டால் நீங்கள் உங்களுடைய மீதி வரக்கூடிய ஜெபமெல்லாம் ரொம்ப ஈஸியா போயிடும். ஏன்னா உங்களுக்கு நீங்க யாருடைய பிள்ளை என்பதை தெரிந்து விட்டீங்கன்னா ரொம்ப சுலபமாக நீங்க வாழ கற்றுக்கொள்வீங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் கொடுத்தது காரணம் என்னன்னா, இந்த பிதாவினுடைய பெயர்கள் ஒவ்வொன்று தேவனுடைய நாமம் என்ன என்பதை குறித்து ஒரு ஏறக்குறைய ஒரு 19 நாமங்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாமத்திற்கும் அந்த ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தம் என்ன, அது வேத வசனத்துல எங்க இருக்கிறது, அது எதற்காக அந்த பெயர் அப்படி தேவன் வெளிப்பட்டார் என்பதை குறித்து இது இந்த வாரத்திற்கு உங்களுடைய இந்த சம்மர் ஹாலிடே எக்ஸசைஸா வச்சு இதை பூரா நீங்க தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நீங்க ஆண்டவர் யார், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்கள் சார்பாக உங்களுக்கு கையெழுத்து போடக்கூடியது, உங்கள் சார்பாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர் யார் என்று தெரிந்து விட்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்வீர்கள். முதலாவது எலோகா, தேவன் வலிமை மிக்கவர், பலமுள்ளவர், முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்று சொல்லக்கூடியதா. அடுத்தது ஏலோகிம், சிருஷ்டிக்கு கர்த்தர். எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். அடோனாய், என்னை ஆளுகிற தேவன், ஆண்டவர் என்று சொல்லக்கூடியதாய். யெகோவா ஆண்டவர் என்று சொல்லக்கூடியதாய். யெகோவா ஈரே, யாரு? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லக்கூடியதாய். அவரே எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய, எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தேவன் என்று சொல்லக்கூடியதாய். யெகோவா ராஃபே, சுகமளிக்கக்கூடிய தேவன். யெகோவா நிசி, கர்த்தர் யுத்தம் செய்யக்கூடிய என்னுடைய தேவன். யெகோவா மக்கதேஷே, எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்று சொல்லக்கூடியதாய். யெகோவா ஷாலோம், எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவன், சமாதானத்தின் தேவன். எலோஹிம், என்ன ஆண்டவர் தேவன் என்று சொல்லக்கூடியதாய். யெகோவா சிட்கனு, நீதியாய் இருக்கிற தேவன். அதே போல யெகோவா ரோஹி, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். யெகோவா ஷம்மா, என் கூடவே இருக்கிற தேவன். யெகோவா ஷாபாத், இது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஓய்வு நாளின் கர்த்தர் என்று சொல்லக்கூடியதாய். எல் எலியோன், உன்னதமானவர். எல் ரோயி, என்னை காண்கிற தேவன். எல் ஓலாம், எப்பொழுதும் இருக்கக்கூடிய நித்திய தேவன். எல் கிபோர், வல்லமையுள்ள தேவன். என்னை சிருஷ்டித்தவர், என்னை காக்கிறவர், என்னை படைத்தவர், என்னை உருவாக்கினவர், என்னை வழி நடத்துகிறவர், என்னை மேய்க்கிறவர், என்னுடைய தேவன், எனக்கு ஆண்டவராய் இருக்கிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன், என்னோடு இருக்கக்கூடிய தேவன், எனக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவன், என்னை வழி நடத்துகிற தேவன், என்னை காண்கிற தேவன். ஆகையால் நான் அவரை நம்பி அவரை சார்ந்து அவருடைய நாமத்தில் இருப்பேன் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இந்த ஆண்டவருடைய நாமம் என்பது என்ன என்று தெரிந்துவிட்டால் உங்களை சார்ந்து யார் இருக்கிறார், நீங்கள் யாருக்கு உங்களுக்காக என்ன ஒரு கேரண்டி கொடுக்கக்கூடியதாய், உங்களுக்காக உங்கள் சார்பாக உங்களோடு இருந்து வழி நடத்தக்கூடியதாய், அப்படி இருக்கக்கூடிய தேவன் யாருன்னா
சர்வ வல்லமையுள்ள சகலத்தையும் சிருஷ்டித்த அந்த எல் ஷடாய், அந்த ஆண்டவர் தான் நம்மளுடைய பிதா. அப்ப என்ன சொல்றோம்? ஆண்டவரே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், அந்த நாமம் எனக்குள்ள பரிசுத்தப்படட்டும். ஏன்னா இந்த நீங்க ஆங்கில வேதாகமம் பார்த்தீங்கன்னா hallowed be thy name, மீதி எல்லா வார்த்தைகளையும் வேற வேற இதுல மொழிபெயர்த்தாங்க. இந்த ஹாலோவுடுங்கிறத என்னன்னா பழைய வார்த்தை, இன்றைக்கு நடைமுறையில உபயோகப்படுத்தாத வார்த்தை. ஆனா அதை மட்டும் அப்படியே வச்சுட்டாங்க. எல்லா டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை மட்டும் அப்படியே இருக்கும். ஏன்னா ஒரு பக்தி வைராக்கியத்தோடு அந்த ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உரிய மரியாதையோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவனை அப்பா பிதாவே என்று அலை என்று சொன்னதுனாலே என்னமோ இந்த தேவனை குறித்த பயம் நம்ம கிட்ட இல்லாம போயிருச்சு. நல்லா தெரிஞ்சவங்க, நான் எங்க அப்பாட்ட வரணும், அன்புல வரணும், அவர் செலுத்த அந்த அன்புல வரணும். ஆனா நான் என்றைக்கும் மறந்து விடக்கூடாது அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று. இன்றைக்கு தேவ பயம் இல்லாமல் போனதுனாலதான் இந்த பெந்தைகாஸ்தல் மூவ்மெண்ட் வந்த உடனே அப்பா பிதாவேன்னு சொன்னதுனால ஒரு களியாட்டமாக போய்விட்டது. நம்ம அப்படி போயிடவே கூடாது. தேவன் மேல் உள்ள அன்பு மிக முக்கியம், தேவன் மேல் வைத்திருக்கிற பாசம் முக்கியம். ஆனா அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் நித்தியத்திற்கும் தேவன், அவருடைய கைகளில் விழுவது பயங்கர கொடியதாக இருக்குமே என்று வார்த்தை சொல்லுகிறதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. மிகவும் முக்கியமான காரியம். ஏன்னா இன்றைக்கு தேவ பயம் இல்லாததுனாலதான் இன்றைக்கு அநேக அக்கிரமங்களும் அநேக காரியங்களும் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவத்துல இது நடக்குது. அதனாலதான் நம்ம அவருடைய நாமத்தை பறைசாற்று, அவருடைய பிதா என்னுடைய தகப்பன் என்ற உறவின் அடிப்படையில வந்தாலும் அவருக்கு உரிய கனத்தையும் மரியாதையும் நான் என்றைக்குமே விட்டுவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள தவறிவிட்டோம் என்றால் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வழி மாறி போய்விடும். நிறைய பேர் போயிட்டாங்க, நம்ம அதுல போயிடக்கூடாது. ஏன்னா அவர் பரிசுத்தமாய் இருக்கிறபடியினால நம்மை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். இதை நான் பேதுரு புஸ்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பேதுரு தன்னுடைய மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். 1 பேதுரு கடிதத்துல இதை குறித்து அழகாக சொல்லுகிறார். 13 21 வசனம் வரைக்கும் இதை வாசிக்கட்டும். நான் இதுல இருந்து சொல்லி கொடுக்கிறேன், வாசிங்க சிஸ்டர். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் நல்ல கவனிங்க, நீங்கள் முன்னே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் முன்னாடி அறியாமையில நடந்தீங்க. சரியா? இன்றைக்கு நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது என்ன சொல்றாரு? முன்னாடி அறியாமையினால நீங்க நடந்தீங்க, அப்படி நடவாமல் உங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து நல்லா கவனிங்க. இந்த பதங்களை ஜாக்கிரதையா கவனிக்கணும். முன்னாடி அப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கணும்? கீழ்ப்படுகிற பிள்ளைகள். நீங்க பிள்ளைகள். நம்ம சொல்லி கொடுத்த என்ன? எங்கள் பிதாவேன்னு பாடணும். இப்ப என்ன சொல்றாரு? முன்னாடி அறியாமையினால் அப்படி இருந்த, இப்ப என்ன? உனக்கு அறிவு ஞானம் வந்துருச்சு. தேவன் யார், அவருடைய நாமம் என்னன்னு அறிவு வந்துருச்சு. இப்ப என்ன? உனக்கு ஒரு உறவு கொடுக்கப்பட்டிருச்சு. என்ன உறவு? தகப்பன் பிள்ளை என்கிற உறவு கொடுக்கப்பட்டுருச்சு. நம்ம என்ன பாடணும்? எங்கள் பிதாவேன்னு சொல்லிட்டோம். இப்ப என்னவா இருக்கணும்? பிள்ளையா இருக்கணும். எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கணும்? கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. நல்ல கவனிங்க, கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்து உங்களை அழைத்தவர் யாரு? பரிசுத்தராய் இருக்கிறதுனால நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும், நீங்களும் உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை நடவடிக்கைகளில் எல்லா நடவடிக்கைகளிலும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? முன்னாடி நீ அறியாமையில இருந்த, இப்ப உனக்கு அறியப்பட்டு விட்டது. என்ன அறியப்பட்டு விட்டது? உனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்குங்கிற தெரிஞ்சிருச்சு. 2வது, தேவன் ஒரு பரிசுத்த தேவன் என்பது புரிந்து விட்டது. அது மாத்திரமல்ல, உனக்கும் அவருக்கும் உள்ள உறவுல நீ பிள்ளையா இருந்தாலும் நீ கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்து அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நீயோ பரிசுத்தரா வாழு. முன்னாடி அறிவில்லாம இருந்த,
இது எப்படி முன்னாடி அறிவில்லாம இருந்ததுங்கிறத பின்னாடி வர்ற வார்த்தைகளை வாசிங்க. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் உங்களுடைய முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று நம்ம என்னன்னா நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்வது நம்முடைய முன்னோர்கள்ட்ட இருந்தான். எப்படி? முன்னோர்கள்ட்ட இருந்து வீணான சிந்தைகளை நம்ம எடுத்து கொள்றோம். இப்ப நல்லா கவனிங்க, ஒரு தகப்பன் ஒரு டிராபிக் லைட்ல நின்று அந்த பச்சை விளக்கு கிரீன் லைட் வரும்போது நடந்து போனான்னா அதை பார்க்கிற பிள்ளையும் அதையே செய்வான். ஆனா அதே தகப்பன் பிள்ளைய வச்சுக்கிட்டு குறுக்கால நடந்து போனான்னா பிள்ளை பெரிய ஆளாகி அவன் அப்படித்தான் போவான். நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிள்ளைகள் உங்களை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். அப்ப நம்ம எப்படின்னா முன்னோர்களை பார்த்து கற்றுக்கொள்கிறோம். அப்ப என்ன பார்க்கிறோம்? ஒருத்தன் பொய் சொல்லிட்டு தப்பிச்சிடறான். ஓகே, அப்போ ஒன்னும் பொய் சொல்றது பிரச்சனை இல்லை. நான் பரிசுத்தாகணும்னு அவசியம் இல்லை. என் கல்லு கரையா இருந்தா பரவாயில்லை. என் வாழ்க்கை அதெல்லாம் என்ன, அவர் அப்படித்தானே, இவர் இப்படித்தானே. நீங்க யாரு கூட ஒப்பிடணும்னா பரிசுத்தராய் இருக்கிற தேவனுக்கு ஒப்பிட வேண்டும். உங்களுடைய ஒப்புதல் உங்க கணவனோ, உங்க மனைவியோ, உங்க அப்பாவோ, பெரியப்பாவோ, சித்தப்பாவோ, மாமாவோ, பாஸ்டரோ, ஊழியக்காரனோ இல்ல. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா பரிசுத்தராய் இருக்கிற உங்களுடைய பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இப்படி தவறு பண்ணாங்க. அந்த தவறுகள்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அதையே கற்றுக்கொண்டு வந்துட்டோம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்கும் போது நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், யெகோவா என்கிற வார்த்தை வேத வசனத்துல கிடையாது. ஹலோ, நல்லா தெரிஞ்சவங்க. அதாவது மூல பாஷையில பாத்தீங்கன்னா YHWH அப்படிங்கிறதா யாவே அப்படிங்கிறதா தேவனுடைய நாமம். இவர்களுக்கு என்ன பயம், தேவனுடைய நாமத்தை வீணா சொல்லிடக்கூடாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அடோனாய் என்பது ஆண்டவர் என்கிறதான அர்த்தம். அடோனாய், யாவே. இதுல இருக்க வவல்ஸ் எல்லாம் எடுத்து இதுல உள்ள இதை போட்டு யெகோவான்னு ஒன்னு புதுசா உருவாக்கிட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் பேரை தப்பா சொல்லிடக்கூடாது. ஆனா என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய பேரை தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா வாழ்க்கையே தவறுதலா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்லி கொடுக்கும் போது பரிசேயர்களும் சரி யூதகுல மக்களும் ஐயோ ஆண்டவருடைய பெயரை தப்பா எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க காடுன்னு எழுதும் போது கூட ஜி பெரிய கேபிட்டல் போட்டு ஒரு டேஷ் போட்டு ஒரு டி மாத்திரம் தான் போடுவாங்க. நீங்க இந்த ஸ்கிரைப்ஸ் என்று சொல்லக்கூடிய வேத வசனத்தை திரும்ப திரும்ப எழுதினவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, தேவனுடைய பெயராகிய யாவே என்ற பெயர் வரும்பொழுது அவர்கள் அந்த பேனா எழுதுவாங்கல்ல, அந்த ஓலைகள்ல தானே எழுதுனாங்க. அந்த இந்த மரத்தை சீவி அதன் மூலமா தான் எழுதுனாங்க. அதை எடுத்து அதை உடைச்சிருவாங்க. அந்த பெயர் எழுதிட்டு போய் மறுபடியும் குளிச்சுட்டு புதுசா மறுபடியும் துணி உடுத்திட்டு வந்தா மறுபடியும் எழுதுவாங்க. அவருடைய நாமத்துக்கு அவ்வளவு பயம். ஆனா என்ன, வாழ்க்கையில இல்லை. எப்படி? வாழ்க்கையில கிடையாது. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்தா நம்ம சபையில நிற்கும் போது உங்களை மாதிரி ஒரு பரிசுத்தவான் யாருமே கிடையாது. தேவதூதன் மாதிரி நின்று அப்படியே நீங்க கையை தூக்கி ஆராதிக்கும் போது அப்படியே ஆண்டவரே இறங்கி பரலோகமே உங்களை சுத்தி நிக்குது. தேவதூதர்களும் எல்லாம் கேருபீன்களும் சேராபீன்களும் சுத்தி நின்று உங்களை சுத்தி ஆராதனை பண்ணுது. ஆனா அந்த சபையை முடிஞ்சு வெளியே போன உடனே ஹலோ என்ன ஆயிடுது, சாத்தாங்க தாண்டவம் ஆடுறான். என்ன உள்ளுக்குள்ள, ஏன்னா பரிசேயர்கள் அதே மாதிரிதான். ஆண்டவருங்கிற பெயரை சொல்ல மாட்டோம், ஆனா செய்யறது பூரா மொள்ள மாதிரித்தனம், கேப் மாதிரித்தனம். ஏன்? அவருடைய பெயருக்கு பரிசுத்தமான பெயர்.
நம்மளையும் அப்படித்தான். ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவனே உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினாலே எங்களை பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே, எல்லாம் இங்கிறது பட்டையை கட்டி டயலாக். வெளியே போன உடனே அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. யாரை ஏமாத்துறீங்க? உங்களை நீங்களே ஏமாத்துறீங்க, தேவன் இல்லை. இந்த முன்னோர்கள்ட்ட இருந்து எப்படி கத்துக்கொண்டாங்க? முதல்ல ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்றாங்க. இந்த மூதாதையர் என்று பட்ரையாக் என்று சொல்லக்கூடிய இவங்க 3 பேர். ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஆதியாகமம் 12வது அதிகாரத்துக்கு அப்புறம் பார்க்கிறோம். அங்க போய் என்ன சொல்றாரு? முதல்ல வந்து ஒரு பொய் சொல்றாரு. தான் ஒய்ஃப் என்ன சொல்றாரு? சகோதரின்னு சொல்றாரு. ஆண்டவர் அவனதை பாராவை கூட்டி சேதம் போடுறாரு. அடுத்து இங்க 20வது அதிகாரத்துல அபிமெலக்கிட்ட போய் அதே பொய்ய மறுபடியும் சொல்றாரு. திருந்துறாரா? திருந்த மாட்டேங்கிறார். ஆண்டவர் தெரிஞ்செடுத்து கூப்பிட்டாரு, ஆனாலும் திருந்துறானா? திருந்த மாட்டேங்கிறான். என்ன சொல்றான்? மறுபடியும் வந்து சகோதரின்னு பொய் சொல்றான். அப்ப ஏன் சொன்னான்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. யாதியாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்களேன். 11வது வசனம். யாதியாகமம் 20:11. ஆதியாகமம் 20வது அதிகாரம் 11வது வசனத்துல பாருங்க. அதை சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் ஏன் பொய் சொன்னேன்னா, இங்க உங்ககிட்ட தேவ பயம் இல்லை என்று. அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தேவ பயம் இல்லை என்று. ஏன் நான் பொய் சொன்னேன்? உங்ககிட்ட தேவ பயம் இல்ல. இன்றைக்கு நம்மளும் கிறிஸ்தவர்களாகி இருக்க நீங்களும் நிறைய பேர் பொய் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? தேவ பயம் கிடையாது. ஆமா, உண்மை. நீங்க வீட்டுல இருக்கும்போது ஆண்டவர் எங்க ஹாலிடேக்கு போயிடுறாரா என்ன? நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை எப்பவும் அவங்க கூட தான் இருக்காரு. அப்புறம் நீங்க சண்டே ஆராதனை முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நான் ஆண்டவர் பக்கத்துல போயிடுறாரா? சரிப்பா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போன்னு நீங்க இந்த கார் பார்க்கு போகும்போது, சரி நீ போயிட்டு வராச்சா, நான் இங்க இருந்துக்கிறேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம் அப்படிங்கிறாரா? இல்ல நீங்க அதுக்கப்புறம் போயிருங்க ஆண்டவரே, நான் போயிட்டு வீட்டுல எப்ப ஜெபம் பண்றேனோ அப்ப மட்டும் வாங்கன்ற கேட்கிறதா? இல்லையே. இது கேள்விப்பட்டு வளர்ந்த அவனோட பிள்ளை ஈசாக்கு என்ன செய்யறான்? அதே பொய்ய சொல்றான். நீ ஆதியாகமம் 26வது அதிகாரம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதே பொய்ய சொல்றான். அவனோட பிள்ளை யாரு? யாக்கோபு. அவன் என்ன பண்றான்? பொய். எப்படி? சகோதரனுக்கான உண்ட காரியத்தை பொய் சொல்லி அவனை ஏமாத்தி, அது மாத்திரமல்ல அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரு தோலை போத்திட்டு போய் சகோதரன் மாதிரி அவங்க அப்பாட்ட நடிச்சு குரலை மாத்தி பேசி அவங்க அப்பாவை ஏமாத்தி. இது யார் சொல்லி கொடுக்குறா? அம்மா சொல்லி கொடுக்குறா. ஏன்? உங்க அப்பன் இப்படி தாண்டா என்னைய பொய் சொல்லி ஏமாத்துறாங்க, நீ அவனை ஏமாத்துறான். இந்த யாக்கோபு என்ன பண்றான்? அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடறான். இவன் எங்க போறான்? அவன் தாய்மாமே லாபான்ட்ட போறான். அவன் யாரு? ஏமாத்துக்காரனுக்கு ஏமாத்துக்காரன். ரெபேக்கால பாத்துறான். பார்த்த உடனே அப்படி கண்டதும் காதல். இவ்வளத்தான் அடைவேன், இல்லைன்னா விட்டுருவேன்னு. சரி ராஜா 7 வருஷம் வேலை பாரு. சரி நீ 7 வருஷம் வேலை பார்க்கறான். வேலை பார்த்து கல்யாணமும் முடிஞ்சிருது. ராத்திரி போய் படுத்துட்டு காலையில எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல வேற ஆளு. ஐயோ, என்ன நீ இப்படி ஏமாத்திட்டேன்னு. ஓ, அவள் வேணுமா உனக்கு? 7 வருஷம் என்ன மறுபடியும் வேலை பாரு. மறுபடியும் 7 வருஷம் வேலை பார்க்கான். எப்படிப்பட்ட ஏமாத்துக்காரன் பாருங்க. இந்த மூதாதையர் இதுல ஒரு பெரிய மாறுதல் வந்தது. எங்க வந்தது? ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரோடு அவன் இடைப்படக்கூடிய காரியம். பெத்தேல் என்று அந்த இடத்தை நியமிக்கிறான். அங்கதான் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று சொல்லக்கூடிய யாக்கோபு என்னவாறான்? மற்றவர்களை ஆசீர்வதிக்க கூடியவன் என்று இஸ்ரவேல் என்று தேவன் அவருக்கு பெயர் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட என்ன பிரச்சனைனா, இந்த யாக்கோபும் போறதில்லை, அப்பப்போ இஸ்ரவேல் மட்டும் வந்து பார்த்துட்டு போயிடும். அதனாலதான் நம்ம என்னன்னா, இந்த தேவ பயத்தை குறித்த ஒரு கரிசனை நம்ம கிட்ட இல்லை. இந்த என்னாகமம் 20வது அதிகாரத்துல 12வது வசனம் வாசிங்களேன். அதை பாருங்க, உங்களுக்கு அழகா புரியும். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் விசுவாசிக்காதபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்க போக மாட்டீங்க.
என்ன நடக்குது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோசேகிட்ட சொல்றாரு, நீ இந்த கோல் எடுத்துக்கோ, இந்த மலைகிட்ட போ, நீ கண்மலையை பார்த்து நீ பேசு, தண்ணி வரும் அப்படின்னு சொல்றாரு. இவன் என்ன பண்றான்? மாறுபாடான சந்ததியாரே, நீங்கள் எல்லோரும் எவ்வளவு காலம் இப்படியே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி 3 தடவை அந்த அடிக்கிறான். ஆண்டவர் சொல்லவே சொல்லல. ஆண்டவர் அந்த கண்மலையை பார்த்து பேச சொன்னாரு. இவன் கண்மலையை பார்த்து பேசுறது மாத்திரம், சந்ததியை பார்த்து பேசுறான், கண்மலையை பார்த்து பேசல, கண்மலையை அடிக்கிறான். அப்ப என்ன சொல்றாரு? நீ என்னுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தல, ஏன்? நீ விசுவாசிச்சு கீழ்ப்படியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது இந்த ஒரு காரியம் சொல்லுது. எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது 8வது வசனம். இது உங்க நோட்ஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்க எழுதிக்கோங்க. எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது 8வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபங்களும் விண்ணப்பங்களும் எப்படி கேட்கப்பட்டது என்பதை இங்க சொல்லுது. வாசிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாய் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம், நல்ல கவனிங்க, தனக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. முதலாவது என்ன சொல்லுது? ஆண்டவருக்கு என்னவா? அவர் மேல, பிதாவாகிய தேவன் மேல் ஒரு பயபக்தி உண்டு. எதனால கேட்கப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் எதனால கேட்கப்பட்டதுன்னா, அவருக்கு தேவன் மேல் இருந்த பயபக்தி. அடுத்த வசனம் வாசிங்க. அவர் குமாரனாயிருந்தும், என்னவான? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. பாத்தீங்களா? என்னன்னா, அவர் பாடுகள் நிமித்தம் கீழ்ப்படிந்தாராம். என்னக்கு எதனால கீழ்ப்படிந்தாரு? எது? சிலுவை மரணம் மட்டும். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல சொன்னது போல சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிந்தார். காரணம் என்ன? தேவன் மேல் இருந்த பயபக்தி. இன்றைக்கு இந்த பெந்தெகாஸ்தல் சபைகள்ல உள்ள ஒரே பிரச்சனை பயமும் பக்தியும் இல்ல. மீதி எல்லாம் இருக்கு. புஷ் புஷ், ஃபயர் ஃபயர், அக்கினி கொளுத்துது ஊத்துது, இப்படி எல்லாம் புஸ்ஸு புஸ்ஸு புஸ்ஸுன்னு விடுறானே ஒழிய ஆண்டவரை குறித்த பயமும் இல்ல, பக்தியும் இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று பரத்திலிருந்து 2 முறை தேவன் சாட்சி சொன்ன அந்த குமாரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்கு காரணம் அவருக்கு பிதாவாகிய தேவன் மேல் இருந்த பயபக்தி. இன்றைக்கு நம்மகிட்ட அந்த பயபக்தி இல்லாததுனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம மூதாதையர்கள்ட்ட இருந்து கற்றுக்கொண்டது போல நம்ம எல்லாவற்றையும் ஈஸியா எடுத்துக்கொள்ள கற்றுக்கொண்டோம். அதனாலதான் பேதுரு எழுதும் போது என்ன சொல்றாரு? நீ மூதாதையற்ற கற்றுக்கொண்டது போல நீ அப்படி இருக்காத, நீ அறிவின்மையினால முன்னாடி அப்படி இருந்த, ஆனா உன்னை அழைத்த தேவன் யாரு? பரிசுத்தராய் இருக்கிறதுனால நீ பரிசுத்தரா வாழு. ஆண்டவரே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக நீ சொல்ற, ஆனா என்னன்னா நீ பரிசுத்தவான வாழு, என்ன உன்னை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அதனாலதான் 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறார். என்ன வாசிங்க அத. கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களுடைய இருதயத்துல பரிசுத்தம் பண்ணுங்க. என்ன பிரச்சனைனா, எல்லாம் வெளியரங்கமான பரிசுத்தமான காரியங்களை பண்ணாங்க. அந்த நாட்கள்ல என்ன பண்ணாங்க? எல்லாம் வெளியரங்கமான பரிசுத்தம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் இருதயத்துல பரிசுத்தத்தை கொண்டு வா. முதல்ல உன்னுடைய சிந்தையில, உன்னுடைய எண்ணங்கள்ல பரிசுத்தம் வரும்போது நீ பரிசுத்தரா வாழ்வ. அப்ப என்னன்னா, உங்களுக்கு என்ன புரிஞ்சு கொள்ளணும்? தேவனுடைய நாமம் நம்மனால பழிக்கப்படக்கூடாது. ஏன்னா இந்த நாமம் ஒரு பெயர் கொடுக்கும் போது என்னன்னா, உங்களுக்குள்ள ஆண்டவர் அவருடைய முத்திரையை போட்டு பரிசுத்தாவியை அச்சாரமா கொடுத்திருக்கிறார்னா, நீங்க பண்ணக்கூடியதுனால என்ன ஆகும்? தேவனுடைய நாமம் பழிக்கப்பட்டு விடும். அப்ப யாருடைய பெயர் இருக்கு? இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நான் ஒரு உதாரணம், உன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். நான் இந்தியாவில் ஒரு கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி இன்னொருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு கேட்டாங்க. அப்போ
அவங்க வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த அந்த ஒரு சகோதரி வந்து இன்னொருத்தருக்காக டிக்கெட் வாங்குறதுக்காக கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா காசு கொடுத்தாதான் டிக்கெட் கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஆபிரகாம் சார் வந்து எனக்கு கேரண்டி கொடுப்பாரு. அப்போ அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி தகப்பன் இல்லாத பிள்ளை அமெரிக்காவுக்கு வந்து இதுக்காக போறாங்க, படிக்கிறதுக்காக போறாங்க. நீங்க ஒரு கேரண்டி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு போயிடும். அவங்க பிஎஃப் லோன் போட்டிருக்காங்க, வந்ததும் வாங்கி உங்க காசு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. நாங்க ரெகுலரா வந்து கம்பெனில இருந்து டிக்கெட் வாங்கி கொண்டு இருந்ததுனால நாங்க நிறைய காசு மாசம் மாசம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா டிராவலிங் காசு கொடுத்ததுனால அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னா. அப்ப டிராவல் ஏஜென்ட் எனக்கு ஃபோன் பண்ணார். சார், இந்த மாதிரி இவங்க வந்து டிக்கெட்டு வந்து கேட்குறாங்க, நீங்க வந்து கேரண்டின்னு சொல்லி சொல்றாங்க, உங்க பேரை தான் உபயோகப்படுத்துறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இவங்களுடைய ரெக்கார்டு சரியில்லை, இவங்க ஏமாத்திடுவாங்க, அதனால நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அப்ப நான் உங்களை கூப்பிட்டு சொன்னேன், அம்மா நான் அந்த மாதிரி நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன், ஏனென்றால் எனக்கு வந்து அவ்வளவு தூரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவங்க சொன்னாங்க, சார் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்தும், ஆனா நீங்க அதை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. இன்னொருத்தருடைய வாழ்க்கையை வந்து நீங்க மாற்றுறதுக்கு என்ன ஆயிரப்போது, உங்க பேரை தானே கொடுக்குறீங்க, நீங்க கேரண்டின்னு உங்க பேர் தானே கொடுக்குறீங்க. சரி, ஓகே, தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறீங்க. எனக்கு உடனே ரொம்ப மூவ் ஆயிடுச்சு. நான் சரின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கொடுத்தேன். அப்ப அவன் சொன்னான், சார் நல்லா தெரிஞ்சவங்க, உங்க பேருக்கு தான் அந்த டிக்கெட் கொடுக்குறேன், இதுல காசு வரலைன்னா நீங்க தான் கொடுக்கணும், நீங்க தான் கேரண்டி, உங்க பேரை நம்பி தான் நான் டிக்கெட் கொடுக்குறேன். சொன்னது போல டிக்கெட்டை கொடுத்துட்டான். அவன் சொன்னது போல அவங்க ஏமாத்திட்டாங்க. அவங்க ஒரு செக் கொடுத்தாங்க, அந்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காசு வரல. மறுபடியும் நான் ஒரு அவசர வேலையா நான் இந்தோனேஷியா போறதுக்கு என்னுடைய பாஸ்போர்ட் வீசா எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு என் பாஸ்போர்ட்டை பிடிச்சு வச்சுட்டான். சொல்றான், சார் நீங்க ஒரு கேரண்டி கொடுத்தீங்க, இந்த காசு கொடுத்துருங்க சார். யோசிச்சு பாருங்களேன். ஏன் பெயர் இவர் சொன்னா இவர் கொடுப்பாரு. ஆண்டவர் என்ன தெரியுமா கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு தன்னையே கொடுத்திருக்கிறார். தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ள அச்சாரமா கொடுத்திருக்கிறதுனால அந்த ஆவிக்கு பேரு பரிசுத்த ஆவி. அதனால நீங்க எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா தேவனுடைய நாமம் வீணாய் போய்விடும். அப்ப கிறிஸ்தவனா இருக்கிறதுங்கிறது வந்து இந்த முதலாவது வேண்டுதல் என்ன, ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எங்க எனக்குள்ள பரிசுத்தப்படணும், நான் பரிசுத்தமாகணும், நான் எதோட வாழணும், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் என்பதாக அந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் நம்ம முதலாவது நம்ம கேட்கக்கூடிய வேண்டுதல். என்ன, எப்படி இந்த நாமத்தை இது பண்ண முடியும்னா, முதலாவது தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து வாழ வேண்டும். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என்ன, தேவன் உண்டு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து வாழ வேண்டும். 2வது, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வேண்டும். பழைய ஏற்பாட்டுல சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 16:8 என்ன சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவன் என்ன சொல்லல, ஆராதனை வேளைகளில் முன்பாக வைத்திருக்கிறேன், இல்ல வேற நேரங்கள்ல முன்பாக வைத்திருக்கேன். எப்பொழுதும்னா எப்ப, எப்பொழுதுனா எல்லா நேரமும். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, எப்பொழுதும். கடைசியா நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இல்லையா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10:31 என்ன சொல்லுது, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்ப நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமைப்படுத்துகிறதா. கொலோசியர் 3:17, வார்த்தையினாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள்.
கடைசியா மத்தேயு 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, யாரு? மனுஷர், ஆண்டவரை அறியாத மக்கள் உங்களுடைய, யாரு? நம்மளுடைய நற்கிரியைகளை கண்டு நம்மை பாராட்ட அல்ல, என்ன செய்யணும்? பரலோகத்தில் இருக்கிற நம்மளுடைய பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. என்னன்னா, நம்ம ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம செய்யக்கூடிய எல்லா கிரியைகளின் மூலமாய் மற்றவர்கள் நம்மை பார்த்து, இவன் வணங்கும் தேவன் உண்மையுள்ள தேவன், இவன் வணங்குகிற தேவன் பரிசுத்த தேவன், இவனா பொய் சொல்ல மாட்டான், இவனா சொன்ன நேரத்துக்கு வருவான், இவனா செய்கிற காரியங்களை காரிய சித்தியாக செய்வான், மேனேஜர் இருக்கிறாங்க இல்ல கரெக்டா வருவான், இல்ல ஒரு நேரத்துக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த காலம் தவறாம இருக்கு பாருங்க, இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். சபைக்குன்னு இல்லை, வேலைக்குன்னு இல்லை, உங்களுடைய ஒவ்வொரு நேரத்திலையும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வாழ பழகுங்க. முதலாவது அதுல கடைபிடிக்க பழகுங்க. ஏன்னா மிகவும் முக்கியமான காரியம், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தேவனை மகிமைப்படுத்தும். அப்ப நம்ம ஆண்டவரே, எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும்போது, தேவனுடைய நாமம் வீணில் விளங்காதபடி மற்றவர்கள் பார்க்கும்போது, தேவன் உண்மையுள்ள தேவன் என்று அவரை பார்க்கக்கூடியதாய் அவருடைய நாமம் நமக்குள் பரிசுத்தப்படும்படாக. நாம் எல்லோரும் மேலும் நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.